Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் செம ஹெல்த்தியான டேஸ்டியான சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நல்ல காரசாரமான காடை மிளகு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த காடையை பொறுத்த வரைக்கும் இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் டயட்டில் இதை ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாம் ஒரு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு பேனில் நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சேம் அதே பேனில் இதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது ஒரு 2 தக்காளியை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக நல்லா வதங்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இதில் நம்ம இப்போது மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இந்த கரம் மசாலா பொறுத்த வரைக்கும் கடையில் வாங்கினது தான். இது எல்லாத்தையும் போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மசாலா சேர்க்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு ஜீரக பவுட்ரு, அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் பவுட்ரு போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பாயில் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காடையை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 5 காடையை எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் இதில் போட்டிருக்க மசாலாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காரம் தூக்கில் தான் இருக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க மசாலாவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க. மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கிங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த காடை வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டையும் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. மூடி போட்டு மறுபடியும் வேக வைக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ, ஒருவேளை உங்களுக்கு நல்ல கிரேவியாக வேணும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த காடையை வந்து கொஞ்சம் சுக்காவாக தான் செய்ய போகிறேன். ஸோ கம்மியாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம போட்ட தண்ணி வந்து நல்லா வற்றி ஆல்மோஸ்ட் நம்ம கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு ஜீரக பவுட்ரு, அதுலேருந்து நான் இன்னொரு ஸ்பூனும் எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபைனலாக இந்த மிளகு ஜீரகம் பவுட்ரு சேர்க்கும் போது நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு காடை வந்து நல்லா வெந்து சுக்காவாக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி லீவ்ஸை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல நம்ம காடை மிளகு மசாலா. இந்த காடை மசாலாவை பொறுத்த வரைக்கும் சாம்பார் சாதம், ரச சாதம், இந்த வெரைட்டி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, லெமன் ரைஸு, புளி சாதம், தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே செம கோம்போவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் சப்பாத்திக்கோ தோசைக்கோ சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் இதையே நீங்கள் கொஞ்சம் கிரேவியே ரெடி பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை சேர்த்து. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு செம சூப்பரான காடை பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் என்ன, சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.